ஓகே அக்வாரியம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன டேங்க் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான மோட்டர். இது வந்து சின்ன டேங்க் ஸ்டார்டிங் 1 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வரைக்கும் இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மோட்ரு வந்து வெளியில் தான் வரும். டேங்க் இங்கே இருக்குன்னா மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க்கு கீழே போகக்கூடாது. கீழே போகையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கரண்ட் கட் ஆச்சுன்னா தண்ணி ரிவர்ஸ் ஆகும். இதில் ஸ்பான்ச் வந்துடும். ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபில்டர் ஆகாது. அதாவது ஒயிட்டாக இருக்காது, கலங்கிக்கிட்டே இருக்கும். ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணல தண்ணி வந்து கிளியர் ஆகுது. எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டியூப் வரும். இந்த டியூப் எப்படி மாட்டிக்கலாம். இதுதான் செட்டப். ஃபஸ்ட்டு டேங்க்கு கீழே இருக்குன்னா மோட்ரு மேலே தான் வரணும், கீழே வரக்கூடாது. கீழே வரையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கரண்ட் போகணும், தண்ணி ரிவர்ஸ் ஆகும். இது வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது சின்ன மீனுக்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன மீனுக்கு போடையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு மீன் ரொம்ப அலப்பாயாது. மீன் வந்து சாகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா மீனும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும். நம்ம பெரிய மோட்ரு வாங்கி போட்டோம்னா என்ன ஆகும்னா மீன் அலப்பாஞ்சிட்டே இருக்கனால மீன் சீக்கிரம் உங்களுக்கு செத்து போயிடும். இந்த மோட்ரு போடையில் வந்து உங்களுக்கு ஃபில்டரும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மீனும் சாகாது. அதே மாதிரி இது வாஷ் பண்ணையில் இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி போட்டோம்னா நல்லா ஃபில்டர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பான்ஸை நல்லா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன மீன் போடையில் இந்த மோட்ரு போடையில் உங்களுக்கு நல்லா கிளியரான தண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை பழைய மாதிரியே மாட்டி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நாள் ஆகும் ஃபில்டர் ஆக. அதுக்கப்புறம் தண்ணி ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் மாற்றலையும் ஈஸியாக இருக்கும். தண்ணி நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதும். ஸ்டோன் போடையில் உங்களுக்கு ஃபில்ட்ரு கிடைக்காது, தண்ணி வந்து ஃபில்டர் ஆகாது. அதனால ஸ்டோன் யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதோட காஸ்ட்டும் கம்மியாக வரதுனால நம்ம 2 ஃபீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரானுக்குனா இப்போ ஒரு ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு போட்டால் கூட ஃப்ளோரானுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மீன் இருக்கிறதுனால நல்லா கிளியராக இருக்கும் தண்ணி. சின்ன மீன் கோல்டு, விடோ, அப்புறம் டெட்ரா வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள்.